Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நீங்கள் முந்தி சொன்னீங்க திரு சி வி சண்முகமுடைய இல்லத்தில் ஏதோ நடக்குது பாருங்க, அடுத்து அவர் போர்க்கொடி தூக்க போறார் அப்படின்னு. இன்னைக்கு அவர் மட்டும்தான் வரல, மற்ற எல்லாரும் சமாதான கொடி தூக்கிட்டாங்களே. ஆமா சார், நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம் சி வி சண்முகம் ஒரு முடிவுல இருப்பாரு. அந்த திமுகவோட இணைப்பு, அண்ணா திமுக இணைப்புங்கிறத அவர் ஏற்றுக்கிட மாட்டாருங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். இப்போ மிகப்பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கு சார். இது மிகப்பெரிய குதிரை பேரம் நடக்கப்பட்டுள்ளது. என்ன குதிரை பேரம்? அதான் அதிமுக குற்றம் சாட்டுது. குதிரை பேரம் குதிரை பேரம் இப்போ பிரிஞ்சிருந்தவர்களுக்கு நீங்க என்னெல்லாம் குதிரை பேரம் பேசி நீங்க இன்னைக்கு உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் சார்? நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இப்போ ஒரு கட்சி இன்னொரு கட்சியில இருந்து ஆள் எடுத்தா அது பேர் குதிரை பேரம். ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்து அதை தீர்க்கிறது பேர் குதிரை பேரம்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஆமா சார், நீங்க இப்ப பெரிய பேரம் பேசாம, அவங்களுக்கு எடுத்த பதவிகளை கொடுக்காம, எந்த விதமான அங்கீகாரம் இல்லாமல் அவங்க லீமா ரோஸ் மட்டும்தான் அதுல முக்கியமா நின்று பொதுச் செயலாளர் போல நின்று இதை பேசும்போது, அதிமுக தொண்டர்களாக நாங்கள்லாம் இருந்த இயக்கத்துல இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறோம். இங்க எல்லாம் அணிகள் இணைஞ்சிருக்கு, ஆனா மனங்கள் இணையவில்லை. நீங்க பாத்தீங்க. ஆமா சார், மனம்லாம் இணைஞ்சிரும்ல. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் கூட பிரச்சனை வந்துச்சு, பணமா போனா மனம் இணையுதோ என்னவோ தெரியல. இல்ல அதுக்கெல்லாம் நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க அன்சப்ஸ்டன்ஷியேட்டட் கிளைம்ஸ் கண்டிப்பா சொல்றேன் சார். இது நீங்க கண்கூடால நாங்க எங்க போல அந்த அதிமுக உழைச்ச தொண்டர்களின் பார்வையில இருந்து நாங்க பார்க்கிறோம். இது மிகப்பெரிய பேரங்கள்லாம் பேசப்பட்டுதான் இன்னைக்கு 5 பேர் முன்னாடி போனாங்க, 4 பேர் நத்த விஸ்வநாதன் என்னெல்லாம் பேசினாரு, என்னெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. வீட்டுக்கு வீடு வாசப்படி சார். அவங்க உட்கட்சியில ஏதோ பிரச்சனை இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாங்க, இப்ப ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. இததான் இதுக்கு முன்னாடி நீங்க ஓபிஎஸ் இருக்கும்போது பேசியிருக்கலாமே. அப்போ உங்களுக்கு இப்ப கூட பாருங்க கோலப்பன் சார், இப்ப அவங்களுடைய பதவிகள் எல்லாம் ரீஇன்ஸ்டேட் பண்ண ஒத்துக்கிட்டதா நமக்கு தகவல் இல்லை. சோ திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரங்கள் தான் ஓங்கி இருக்கிறது. இன்னொரு உட்கட்சி யுத்தத்துல கொடி நாட்டி வெற்றி பெற்றிருக்கிறார் திரு பழனிசாமி. அப்படித்தானே பார்க்கணும் சார். இது வியூகம்னு சொல்றதை விட நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளாமலே நீங்க அத்தனை பேரையுமே உங்கள்கிட்ட இருக்கிற பொதுச் செயலாளர் அங்கீகாரத்தை வச்சு நீங்க ஒவ்வொரு முறையும் இப்படி பண்ணும்போது இந்த அதிமுக ஒரு வீழ்ச்சியை தூக்கி போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு இப்போ சி வி சண்முகம், வேலுமணியை நம்பி வந்த கட்சி தொண்டர்கள், நீங்க எம்எல்ஏக்களை விட்டுருங்க, கட்சி தொண்டர்களுடைய நிலைமையை நீங்க பாருங்க. அவங்க கட்சியை ரிஃபார்ம் பண்றத பிரதானமா வச்சாங்களா, இல்ல தாவேக்காவை நம்பி போனாங்களா, அதனால கைவிடப்பட்டு இப்ப திருப்பி இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஐயா சார், நீங்க எதை வேணாலும் நம்பி போங்க சார், ஆனா உங்க வீட்டு வாசல்ல கூடி நின்னாங்கல்ல சார் அந்த தொண்டர்கள், அவன நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க சார். நாளைக்கு அங்க உள்ள போகும்போது நீ சி வி சண்முகத்தை தேடி போனவன், நீ எஸ்பி வேலுமணியை தேடி போனவன், நீ விஜயபாஸ்கரை தேடி போனவன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒதுக்கப்படுவான். இப்ப நீங்க ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்தீங்க, அப்படி நீங்க ஒதுக்கப்பட்டீங்களா? அப்படி எல்லாம் ஒரு கல்ச்சர் இருந்ததா இருக்கா? 100%. நான் ஓபிஎஸ் ஆதரவாளரா வந்தனால தானே என்ன கட்சியை விட்டு நீக்கினாரு. நான் ஓபிஎஸ்ஏ நம்பி போனனாலதான் பாதம் மாறிய கால்கள் வீடு சேரவில்லை. இந்த மாதிரி பாதம் மாறிய கால திமுக பக்கம் கூட்டிட்டு போய் தெருவோட விட்டுட்டு போயிட்டாரு அவரு. அதனால எனக்கு இப்போ இதெல்லாம் ஒண்ணு இப்போ ஒரு 2 வார கசப்பு மறைஞ்சு போயிடாதா? அடுத்தடுத்து நிறைய செய்தி வந்துரும், அடுத்தடுத்து வேலையை பார்க்க போடுவாங்க. பதவியில இருக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பதவிகள் வேணா கசப்புகள் மாறலாம். அவங்க ஆதரவாளர்களுக்கு கட்டம் கட்டப்பட்டு ஓரம் கட்டப்படுறதுக்கான சூழல் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க சி வி சண்முகத்தோட செருப்பு எடுத்து போட்டோவை போட்டு செருப்பு எடுத்து அடிச்சது, சாணியை ஊத்தி அடிச்சது, கொடும்பாய் எரிக்க போனது, வேலுமணி இடத்துல நடந்ததெல்லாம் நம்ம ஊடகத்துல பார்த்தோம். அங்க லோக்கல்ல அவரை போட்டிருக்க மாவட்ட செயலாளர் எவ்வளவு வசப்பாட முடியுமோ அத்தனை வரையும் வசப்பாடி முடிச்சுட்டாங்க. அப்ப எப்படி நீங்க கீழ் பேசிக் அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் தான், பேஸ்மெண்ட் வீக், வடிவேல் சொன்ன மாதிரி அது போலதானே நீங்க இன்னைக்கு கட்சி தொண்டர்கள் மேல் மட்டத்துல பெரிய நிர்வாகிகள் சேர்ந்துருவாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் கட்டம் கட்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா சார். இப்போ இந்த 6 மாசம் இனிமேல் ஃப்ளோர் டெஸ்ட் கிடையாது சார். 6 மாசத்துக்கு போறதுதான் ஃப்ளோர் டெஸ்ட் உருவாகும். அதுக்குள்ள இவங்க பொதுக்குழுவை கூட்டு பொதுச் செயலாளரை மாத்து இன்னொரு கோஷ்டிகள் கிளம்பிச்சுங்களா, அப்ப இவங்க எல்லாரும் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் யார் பகுதியில் நிற்பாங்க? இப்ப இந்த தரப்பு தாவேக்காவை ரொம்ப நம்பிடுச்சோ சார்? தாவேக்கா ஆரம்பத்திலே சொன்னேன், ஆதரவு கரம் நீட்டணும்னு சொல்லி இவங்களுடைய முடிவை ஒழிய அமைச்சர் ஆகணும்னு முடிவு இல்ல. இவங்களுடைய குறிக்கோள் கட்சியை காப்பாற்றணும்னு முடிவுல தான் இவங்க எல்லாரும் மாறுறாங்க திடீர்னு. சூழ்நிலை நீங்க எம்எல்ஏக்களை மட்டும் வச்சுக்கிட்டு எம்எல்ஏ மேல
அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது, இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டா திரும்பி ஒரு 25 எம்எல்ஏக்களோட வாழ்க்கை போயிடும். ஏற்கனவே இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அமமுகவுக்கு போன 18 பேரோட வாழ்க்கையை அழிச்சவரு, அது போல எதையாவது பண்ணிட விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை கூட நீங்க மனசுல நினைச்சு திரும்பி ரிவர்சல் எடுக்கலாம். ஆனா இதை சபாநாயகர் ஏத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்காங்கிறது இன்னும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஏன்னா சபாநாயகர்கிட்ட நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நீக்குங்க இல்ல, அதுக்கு கூலிங் பீரியடுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 18 எம்எல்ஏக்களுக்கு வாரத்துல கூட சில பேர் அதை வித்ட்ரா பண்ணாங்க, அது பிரஸ் பண்ணல சார்ஜஸ், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிறைய முன்னுதாரணங்களை பார்த்திருக்கோம். இல்ல அதனால அவர் வந்து சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா அவரும் வந்து தெருவில் போறவரும் சொன்னவர் தான் இன்னைக்கு சபாநாயகர் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கூட்டணி இணைக்கணும்னு முடிவு எடுத்தனால அவரையும் நீங்க வசப்பாடுற குறவெல்லாம் இல்ல. அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது நாங்கெல்லாம் வெளியில இருந்து வீதியில இருந்து பாக்குறோம் உங்களை. நீங்க வந்து கோபுரத்துல உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த தொண்டை இப்படிப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் அணிகள் இணைஞ்சாச்சு மனங்கள் இணையுமான்னு கேக்குறீங்க. அதுக்கான விட அவங்க சொல்றாங்களாங்கிறத நம்ம எதிர்நோக்குவோம். ஒரு சிறிய அணிகள் அந்த அதுதான் கீழ்மட்டம் வரைக்கும் பார்க்கணும், மேல் மட்டத்தை மட்டும் பார்க்காதீங்க. ஓகே, இதுக்கு இவங்களுடைய விளக்கம் என்னவா இருக்க போகுதுங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ சபாநாயகர் அறையில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியில வந்து அவங்க எல்லாம் பிரஸ் மீட் பண்ணுவாங்கன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. இவங்க அப்படி அறிவிப்பு ஏதேனும் வெளியிட போறாங்களாங்கிறத நம்ம தொடர்ந்து எதிர்நோக்குவோம். Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026.